உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 62:1, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இந்த பாட்டை எழுதினவங்க சொல்கிறாங்க, நான் தேவனையே நோக்கி அமர்ந்துட்டேன், என் மனசை உட்கார வச்சுட்டேன், தேவனை நோக்கியே அமர்ந்திருந்து உட்கார வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ரட்சிப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது தேவன்கிட்ட இருந்து தான் வரும். ரட்சிப்பு என்னை காப்பாற்றணுன்னா தேவன் தான் என்னை காப்பாற்ற முடியும், ரட்சிப்பு தேவனால் வரும் அப்படின்னு அமர்ந்திருக்க வச்சுட்டேன் என் மனசை அப்படின்னு இந்த பாட்டை எழுதினவர் சொல்கிறாரு. நமக்கும் அதே தான். நம்ம என்ன பண்ணோம், தேவனையே நோக்கி அமைதியாக உட்காந்துக்கணும். நம்ம மனசுக்கிட்ட சொல்லணும், அமர்ந்திரு, பொறுமையாயிரு, தேவனை நோக்கியே பார்க்கணும், வேற எங்கேயும் பார்த்துடக்கூடாதுங்க. தேவனை நான் நோக்கி என்ன பண்ணால் உட்காந்துடணும், மனசை அவரையே நோக்கி பார்த்து காத்திருக்க வைக்கணும், உட்கார வைக்கணும். ஏன்னா தேவன் தான் நம்ம செய்து கொடுப்பவர். யாருன்னா அவர் தான். சரிங்களா? டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்களாங்க? பதஷ்டப்படாதீங்க. உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியணும் இல்லை? நமக்கு என்னென்னா அவர் செய்வார்ல, அவர் செய்வாரா? ஆமாம், செய்வார். அதனால் அவரை நோக்கி பார்த்துட்டே இருங்க. அவர் செய்வாரான்னு நோக்கி பார்த்துட்டே இருங்க, வேறு எங்கேயும் நோக்கி பார்க்காதீங்க. சரிங்களா? அப்போ பதஷ்டம் வராது, டென்ஷன் ஆக மாட்டீங்க. அவர் செய்து தருவார். அவரை நோக்கி பார்த்து உட்காந்துருங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நம்மளுக்கு வேறு எங்கேயாவது பார்த்தா தான் ஒரு பயம் வந்துடும். அதனால் தேவனையே நோக்கி பார்த்துட்டே இருங்க, ரட்சிப்பு வந்துடும் அப்படின்னு இன்றைக்கி தேவன் சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு நல்லாவே செய்து தருவார். நம்மளை சும்மா தான் உட்கார சொல்லியிருக்காரு. செய்து கொடுக்க போகிறது யாருங்க? நம்ம தேவன் தான். நம்ம வேடிக்கை பார்க்கணும், சேர் போட்டு உட்காந்து அவரே பார்த்துட்டுணும். அவர் என்ன செய்கிறாரு, வந்துட்டாரா, நம்ம பிரச்சனைக்கு கிட்ட வந்துட்டாரா, நம்ம பிரச்சனை கிட்ட வந்து சரி பண்ணி கொடுக்க போகிறாரா, கொடுத்துட்டாரா அப்படின்னு அவரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? நம்ம இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட தேவன் என்ன சொன்னாங்க, எரிகோ கோட்டையை உடைக்க போகிறது நான் தான், நீங்கள் உடைக்க மாட்டீங்க. அந்த எரிகோ பெரிய கோட்டை, அந்த கோட்டையை உடைக்க போகிறது நான் தான், நீங்கள் சும்மா தான் உட்காந்துட்ருக்கணும். ஆனால் தேவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இத்தனை லட்சக்கணக்கான மக்களை உட்கார சொன்னால் ஒழுங்காக உட்காருவாங்களா? ஒருத்தர் என்ன சொல்வார், ஐயோ தேவன் உடைக்க மாட்டாருன்னுவார், இன்னொருத்தர் உடைப்பாருன்னுவார், இன்னொருத்தர் உடைக்க மாட்டாரா பயந்துருவார், ஒருத்தர் என்ன பண்ணுவார், அழுவார். இதனால தான் தேவன் என்ன சொன்னார், நீங்கள் வாயை மூடிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க, அதனால் என்ன பண்ணுங்க, அந்த எரிகோ கோட்டையை சுற்றி நடங்க அப்படின்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மக்களை பற்றி. இவங்க சும்மா உட்கார மாட்டாங்க, சும்மா என்னை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணார், இந்த கோட்டையை சுற்றி நடங்க. எப்படி நடக்க சொன்னார்? பேசிகிட்டே நடக்க சொன்னாரா? வாயை மூடிட்டு அமைதியாக நடக்க சொன்னார். ஏன் நடக்க சொன்னாருங்க? ஏன்னா இவங்க டயர்டாகிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, நேராக போய் படுத்து தூங்கிடுவாங்க, அவங்கவுங்க கூடாரத்துக்கு போய் அவங்கவுங்க தூங்கிடுவாங்க. கரெக்டாங்க? அதனால தான் தேவன் அப்படி சொன்னாங்க. இவங்கள உட்கார வச்சா என்ன ஆகும், கலவரத்தை தூண்டுவாங்க. தேவனால் எரிகோ கோட்டையை உடைக்க முடியாது அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுவாங்க, ஒரு கலவரம் வெடிக்கும். அதனால தான் 6 நாள் அப்படியே சுற்றி 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 உட்கார வச்சிட்டார், சுற்றி 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 உட்கார வச்சார். 7ஆவது நாள் என்ன பண்ணார், அந்த கோட்டையை அவ்வளோதான் தூள் தூளாக உடைத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கல் செய்ய தெரியும், ஆனால் கோட்டையை உடைக்க தெரியாது. அதனால் தேவன் அந்த கோட்டையை, எரிகோ கோட்டையை சுக்கு நூறாக உடைத்து கொடுத்தார். உங்கள் பிரச்சனையை சுக்கு நூறாக உடைத்து கொடுப்பார், உங்கள் வியாதியை உடைத்து தருவார், உங்களுடைய கடன் தொல்லையை உடைத்து தருவார். உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தூள் தூளாக உடைக்கப்படும், உங்கள் நிம்மதி வந்துடும். அதற்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும், சேர் போட்டு உட்காந்துடணும். ஆனால் எங்கேயும் பார்க்கக்கூடாது, ஒன்லி தேவனை தான் நீங்கள் பார்க்கணும். என்ன செய்கிறாரு, இப்போ என்ன செய்ய போகிறாரு, செய்துட்டாரான்னு அவரையே நோக்கி அவருடைய
அப்படியே அவருடைய அசைவுகளை நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க. நீங்கள் உட்காந்து உங்களுக்கு தேவனால் ரட்சிப்பு வருது. சரிங்களாங்க? அமர்ந்து இருப்பீங்களா? அமைதியாக இருப்பீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் இன்றைக்கி செய்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க சும்மா தான் உட்கார சொல்லியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக செய்து தருவீங்க. ரட்சிப்பு உங்களால் வரும். எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியாக நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக. தயவு செய்து மனது இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களை நோயாளியாக உட்கார வைக்காதீங்கப்பா. ஆரோக்கியமாய் மாற்றுங்கப்பா. உங்களால் இன்று உங்கள் பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பு வரும். நன்றி அப்பா. சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அந்த பேர் இல்லைனா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க அப்பா. தயவு செய்து தள்ளிடாதீங்கப்பா. அங்கெல்லாம் போக மாட்டோம். தீ எரிக்கிற இடத்துல எப்படிப்பா வாழ்கிறது? எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை நரகத்துலேருந்து காப்பாற்றுங்கப்பா. அப்படியே பரலோகத்தில் கொண்டு விட்டுருங்க பா. ப்ளீஸ்ப்பா. கழுவப்படாத பாவம் இருந்தால் அவங்க திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை கொண்டு, ஆண்டவரே, நல்லா கழுவி எங்களை கொண்டு பரலோகத்தில் விட்டுருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா. சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதியவானத்தில் பறந்து உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. தயவு செய்துப்பா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது மனிதனால் கூடாது. நீங்கள் உதவி செய்யணும்பா. அதுக்கும் உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா. எங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா. அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 7 வருட பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நாங்கள் பாவம்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா. அப்பா, அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். கூப்பிட்டுக்கோங்க, எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.